ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 22 ஏப்ரல் 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, संगम युग है ही कंबाइंड रहने का युग, बाप से अकेले हो नहीं सकते. சங்கம யுகம் என்பதே அப்பாவுடன் தந்தையுடன் இணைந்திருப்பதற்கான யுகம். ஆக நீங்கள் என்னிடமிருந்து ஒருபொழுதும் பிரிந்து போக முடியாது. சங்கம யுகத்தினுடைய விசேஷத்தன்மை என்னவா? வேறு எந்த யுகத்திலும் இருக்காத ஒரு அனுபவம், வைரத்திற்கு சமமான அனுபவம் சங்கம் யுகத்துலதான் நீங்க செய்ய முடியும். பரமாத்ம அன்பு, பரமாத்ம துணை, பரமாத்மாவினுடைய சக்தி. அதனால பாபா சொல்றாரு, நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க, என்னை விட்டு பிரியறதுக்கான அவசியமும் கிடையாது. சதாக்கே சாத்தி ஹோ, சதா நீங்கள் என்னுடன் துணையாக இருக்கக்கூடியவர்கள். சதா பாப்கே சாத் ரஹனா அர்த்தா சதா சந்துஷ்ட ரஹனா. என்னுடன் இருப்பீர்கள் என்றால் அதனுடைய அடையாளம் திருப்தியாக இருப்பீர்கள். ஆக இந்த மாதம் அவ்யக்த இஷாரா முழுவதுமே பாபா ஒவ்வொரு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தன்மையை குறிப்பிடுறாரு இல்லையா. ஒரு நாள் என்ன சொன்னாரு, இணைந்திருக்க கூடிய ரூபம் அப்படின்னா செய்விப்பவன் நான், செய்பவர்கள் நீங்கள். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? கருவி எனக்கூடிய, நிமித்தம் எனக்கூடிய பாவனை, பணிவை கொண்டு வருவீங்க. ஒரு நாள் என்ன சொன்னாரு, உங்க சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க லேசா இருப்பீங்க. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, நான் கூட இருப்பேன் அப்படின்னா நீங்க திருப்தி அனுபவம் செய்யணும். அப்ப எங்கேயாவது நம்ம திருப்தியில வர்றோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம பாபாவை மிஸ் பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா ஞானக்கடல் கூட இருக்கிறார் என்னும் பொழுது எதனால நான் அதிருப்தி ஆகிறேங்கிறத எனக்கு புரிய வைப்பாரு. அது என்னுடைய மிஸ்டேக்கா, இல்ல மற்றவர்களுடைய மிஸ்டேக்கா, இல்ல எனக்கு ஞானம் என்ன புரியல, இல்ல என்ன சக்தி இல்லை, அதை உடனே அவர் கொடுக்குறாரு. அந்த குணத்தை உடனே எனக்கு புரிய வைக்கிறாரு. எனக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஆக நம்ம அதிருப்தியில வரோம்னா பாபாவை எங்கேயோ நம்ம தவற விடுறோம்னு அர்த்தம். என்னுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தொடர்பை மீண்டும் என்ன பண்ணிடணும், சேர்த்து விடணும். बाप और आप सदा कंबाइंड हो तो कंबाइंड की शक्ति बहुत बड़ी है. நீங்களும் தந்தையும் இணைந்திருந்தீர்கள் என்றால் அந்த இணைந்த ஸ்வரூபத்தின் சக்தி மிக பெரியது. एक कार्य के बजाय 1000 कार्य कर सकते हो. ஆக ஒரு வேலைக்கு பதிலாக நீங்கள் 1000 வேலைகளை செய்ய முடியும். ஸோ ஒரு கை தான் என்னுடையது, மீதி 999 கை உதவியினுடைய கை பாபாவுடனுடையது. அந்த அளவுக்கு நமக்கு என்ன வேணுமா, ஃபெய்த் வேணும். பாபா என்னுடையவர் எனக்கூடிய அந்த ரைட்ஸ், அந்த உரிமை அவர் மீது வேணும். இப்போ 1000 கைகளை உடையவர் என் கூட இருக்கிறாருன்னா நான் ஒரு கை கொடுத்தா போதும், மீதி வேலை எல்லாமே யார் பண்ணிடுறது? பாபா பண்ணிடுவாரு. யாரையோ ஒண்ணு செய்ய வைக்கிறாரு, யாரையோ இதை பண்ண வைக்கிறாரு. அப்ப அது என்ன சொல்றாரு பாபா, நம்முடைய நிச்சயத்தினுடைய அடையாளம், நம்முடைய அன்பினுடைய அடையாளம். எனவே ஒரு கை உங்களுடையது, மற்ற 1000 கைகள் அவருடையது. எல்லா வேலையும் அவரே செஞ்சிடுறாரு. क्योंकि 1000 भुजाओं वाला बाप आपके साथ है. அதான் சொல்றாரு, 1000 கைகளுடைய தந்தை உங்களுடன் கூடவே இருக்கின்றார். எனவே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், என்னாகுமோ ஏதாகுமோன்னு யோசிக்க வேண்டாம். ஆனால் நம்முடைய ஒரே வேலை என்னன்னா பாபாவை கூட வச்சுக்கணும். அந்த இணைந்த ரூபத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். ஸோ இன்றைய பயிற்சி என்ன, இணைந்த ரூபத்துல நான் எவ்வளவு திருப்தியா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம இதை தான் செக் பண்ணணும். அதனால இன்றைக்கு நல்ல விதமா நம்ம செக் பண்ணலாம். இன்றைய தேதி என்ன, 22 ஏப்ரல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். 22 ஏப்ரல் நான் திருப்தி அனுபவம் பண்ணேன். 21 ஏப்ரல் நான் என்ன குணத்தை சொன்னாரு பாபா, நான் லேசான தன்மையை அனுபவம் பண்ணேன். இப்போ ஒரு நாள் ஒரு குணம் நமக்கு அனுபவம் ஆகணும். அப்போ எப்படி பாபா சொல்றாரு, 36 தெய்வீக குணங்கள் இருக்கு, நீங்க குணங்களை தாரணை பண்ணுங்க. ஸோ அந்த குணத்தை கொண்டு வரணும்னா இந்த ஞானம் நமக்கு புரியணும். இந்த இஷாராவனுடைய பாயிண்ட் எதுக்கு சொல்றாரு, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அப்ப இந்த ஞானம் இல்லாமல் நம்மளால திருப்தியாக இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதை நமக்குள்ள ஆழமா நம்ம பதிய வச்சுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.